இந்த நாட்டில் என்னடா கோட்பாடு? சக மனிதனின் பிறப்பில தாழ்த்தி உயர்த்தி, ஒரு மனிதனை தாழ்த்தி அவனை இழி சாதி தாழ்ந்தவன் என்று சக மனிதனை வீழ்த்தி சுகம் காணுகிற நோய் மனநோய். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் படைக்கப்பட்டிருக்கு. நாட்டின் முதல் குடிமகளே கோயிலுக்கு போக முடியல, திரௌபதி முர்மு. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியில மரத்த நிலையாக வளர்த்து சாமி கும்பிட்டு போறாரு, உள்ள போக முடியல. சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமையில நீ நான் ஏமாத்துறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான் இருக்கிறதே ஒழிய தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் யாரடா என்ற கேள்வி எழணும். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இந்த கூட்டத்தில் எவன் பாறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை, உரிமை இல்லை. நீ அடிமையாக வாழ்ந்து சாவதை தவிர வழி இல்லை. உன் வரலாறை பார். ஆதியில் நீ யாரடா? குறவனடா, குறவன். குன்றில் வாழ்ந்தாய், குன்றில் வாழ்ந்தாய். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னா, மூத்த மொழின்னா தமிழ. கல் தோன்றி மண் தோன்றி வந்துருச்சு, கல் தோன்றிருச்சு. எது? மலை. அங்கே வாழ தொடங்கிட்டான் தமிழன். ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. தொலைவில் நிற்கிற மனிதனை அழைக்க அப்படின்னு சவுண்ட் விட்டான். அந்த ஒளி இன்று வரை தமிழ் இருக்குங்கிறான். அதனால இது ஆதி மொழிங்கிறான். அப்ப நீ எங்க வாழ்ந்த? குன்றில். குன்றில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் இன் உச்சரிப்பு இன் ஒளி குறைந்து குறவர்கள் ஆனோம். குறவர் நாம் எல்லோரும் குறவர்கள் என்போது அந்த திமிர் ஆதி குடியடா, அடிமரத்து வேறடா அப்படிங்கிற திமிர். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாயிடா, வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாயிடா. அந்த நிலத்தில் நம்ம இனத்தின் தலைவன் முருகனடா. அதான்டா ஆதி பாட்டன் முருகன். நம் முப்பாட்டன் திருமுருக பெருவிழா கொண்டாட காரணம் அதான்டா. அவன் வள்ளி குறமகளை வள்ளியை மனம்தானடா. கீழே இறங்கி வந்தோம்டா. வேட்டையாடி விண்டதை திண்ட மிருகங்களை ஏண்டா வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம்டா. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைடா. ஏண்டா முல்லைன்னு குறிச்சான்? சின்ன சின்னதாக முல்லை மலர்களா. அந்த நிலத்தை குறிஞ்சின்னு ஏண்டா குறிச்சான்? குறிஞ்சி மலர்கள் அடர்ந்து பூத்ததால் அந்த நிலத்தை குறிஞ்சின்னு சொன்னான்டா நம் முன்னோர்கள். இறங்கி வந்தோம். இந்த நிலத்தில் நீ யாரா? அங்கே குறவன். இங்கே யாரா? இங்கே யாரு? ஆயர். கோன். ஏன் கோன்? அந்த நிலத்தில் வாழ்ந்த இனத்தின் கூட்ட தலைவனுக்கு ஒரு கோல், செங்கோல் மாதிரி குச்சியை கொடுப்பான். அந்த குச்சி வச்சிருக்கிறதுனால அவன் கோன். நான் ஆடு மாடுகளை மேய்ப்பனால் மேய்ப்பன் ஆயர். அதுக்கு கீழே வந்தண்டா. நிலம் பள்ளமாக இருந்தது. உனக்கு தெரியும் நினைக்கிறேன். வயலும் வயல் சார்ந்தவன். அங்கே வந்து மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த மருத திணை என்று மருத நிலம் என்று அழைக்கப்பட்டுச்சு. நிலம் பள்ளமாக இருந்துச்சு. அங்கே வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டான். குறிஞ்சி குறவர், குறிஞ்சி மருதம். இந்த நிலத்திற்கு இடையிலே வாழ்ந்த முல்லை நில மக்கள் ரெண்டு நிலத்திற்கும் இடையே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் கோன். கோன் என்றால் அரசன். நிமிந்து சொல். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், கோன் என்றால் அரசன். அப்படிதான் வீரன் அழகுமுத்து கோன் என்று வந்தது காரணம் தான். நீ யாதவ கீதவெல்லாம் போட்டுக்காது, கோன்னு போடு. கோன். நான் கோன், நான் குறவன். இங்கே இருந்து இந்த நிலத்தில் வாழ்ந்ததுனால நிலம் பள்ளம், எல்லாரும் பள்ளர். அப்போ அங்கே தான் நாம் பாண்டியர் ஆகிறோம். அங்கே தான் அரசாட்சி. ஏன்னா நதியை நீரை பார்க்குறோம், குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம். அங்கே என்ன செய்கிறோம்? உணவுக்கான பொருளை வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்போ குடிப்பெயர் என்ன? வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர். பல்லர் என்பது காரண பெயர், குடிப்பெயர் வேளாளர். ஒவ்வொரு நிலத்துக்கும் தலைவன். மருத நிலத்தின் தலைவன் யாரு? வேந்தன். இந்திரன் என்பவர் வேந்தன். அங்கே அந்த முல்லை நிலத்தின் தலைவன் யார்? மாயோன். மாயோன் யார்? பின்னாடி கண்ணன், பிறகு கிருஷ்ணர், திருமால், பெருமாள். மால் என்றால் என்ன? கருப்பு. நான் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். இவர்கள் கும்பிடுகிற சாமியெல்லாம் நீனும் நானும் போட்ட பிச்சையடா, பிச்சை. முருகன், சிவன், மாயோன், திருமால், பெருமாளாம் நாம் கொடுத்த கொடை இந்த பூமிக்கு. சரி, 63 நாயன்மாரில் ஒருத்தன் யாரா வேற மொழிக்காரன்? சிவனுக்கு 63 நாயன்மார் சொல்றா. சிவனடியாரில் ஒருத்தன் சொல்றான். ஆண்டாள்
பெருமாளுக்கு திருமாலுக்கு பாடிய பாசுரத்தை பாடிய ஆண்டாள் எந்த மொழியில் பாடினா சொல்லு. திருமுருகாற்றுப்படை பாடின நக்கீரன் எதில் பாடினா? திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் எதில் பாடினா? என் முருகன் என் இறையடா, சிவன் என் ஆதி பாட்டனடா. யார் நினைக்கிற சிவன்? உன் ஆதி சிவனே பறையன். உலகத்திற்கு நன்னெறியை தவிர்த்து கொடுத்த திருவள்ளுவனை பறையன். நீ வெறும் ஐயன். நான் தான் டைட்டிலோட இருக்கேன், பறை ஐயன். நான் தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவன். சும்மா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த உளவியல் நோயை களைந்து நிமிரு. ஆமா, என்னப்ப அந்த நிமிர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இனம் தானாக விடுதலை அடையும். அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர வேற ஏதாவது பொது தொகுதி கொடுத்துருக்காங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு? திராவிட கட்சிகள் ஜெயலலிதாவாவது ஒரு தடவை கொடுத்தாங்க. ஐயா தலித்தெளிமலை கொண்டு திருச்சியில் நிறுத்தினாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களில் வந்த ஐயா தனபால் அவர்களை சபாநாயகராக்குனாங்க. அது கதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. அவர் கட்சியில் இருக்கும்போது கட்சிக்கு சமைச்சு கட்சிக்காரங்க போடும்போது தாழ்த்தப்பட்டவருங்கிறனால அவர் வீட்டில் சாப்பிட என்ன தனபால் ஏன் உணவு செய்யல? அம்மா போன தடவை சமைச்சம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடாமல் போயிட்டாங்கம்மா, சோறெல்லாம் வீணாக போயிடுச்சுமா, ரொம்ப வேதனையாக இருந்ததுமா, இந்த வாட்டியும் சமைச்சனாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியே பண்ணிட்டாங்க. இருங்க நான் பண்ணுறேன், உணவுத்துறை அமைச்சராக போட்டார் ஜெயலலிதா. மறுபடி கட்சிக்குள்ளே அவமதிப்பு, அவரை சிறுமைப்படுத்தினார்கள் தாழ்த்தப்பட்டவன் என்று. ஜெயலலிதா என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? நான் உட்பட நீங்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு இருக்குன்னு 2 முறை சபாநாயகர் பதவி. உண்மையிலேயே அந்த அம்மாவை நம்ம எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த இடத்துல இதை ஏதாவது திமுக பண்ணியிருக்காடா? ஆதி திராவிட நலத்துறை தவிர வேற கொடுத்தது யாரும் சொல்றான்? ஆனா உங்க அண்ணன் 2014 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்து, 2021 16 தொகுதி நிறுத்தின. நீ அண்ணன் வாங்கின ஓட்டுகளை பிரித்து பார். எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் தம்பி தங்கச்சி நிறுத்தணும், அங்கெல்லாம் எனக்கு ஓட்டு அதிகம். அதான்டா மாற்றம், அதான் மாற்றம். சமூக மாற்றம், அதான் மாற்றம். இந்த வாட்டி பொது தொகுதி ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்காடா? இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டை வாங்குற திமுக, பாரதிய ஜனதா ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவனு கிடையாது, ஒரு இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு சீட்டு கிடையாது. திமுகலையும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமுக்கு சீட்டு கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு பொது தொகுதி கொடுக்க சொல்லி பார்ப்போம், கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சிறிய பிள்ளைகள் நாம் வட மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, தென் மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, ஆதி தமிழ் குடிகள் கொடுக்கிறோம்னா காரணம் என்ன? மாற்றம், சமூக மாற்றம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளைக்கு தான் செயல்படுத்துவார்கள். சமூக நீதி பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளை தான் செயல்படுத்துவார்கள், போராடுவார்கள், சாதிப்பார்கள். உங்க அண்ணனிடம் அதிகாரம் வந்தபோது முதலில் சாதி வாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப இடஒதுக்கீடு. இதை சாதித்து காட்டுவோம். திமுக எடுக்க மாட்டார்கள், பிஜேபி எடுக்க விடாது. எல்லாம் வெற்று பசப்பு வார்த்தைகள், நம்பாதே. என் உடன் பிறந்தவனே, ஒரு அடிப்படை கோட்பாடு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவது தப்பு. 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது தப்பு. இது சமூக நீதி இல்லை, அநீதி என்கிறோம். இதான் நம்ம கோட்பாடு. நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதாண்டா நம்ம சமூக நீதியில் கோட்பாடு. இவ்வளவுதாண்டா. குடிவாரியா என்ன? நான் கோன் நாட்டிலேயே 2 மந்திரி பதவி கொடுத்துருக்க. ஆனால் உங்க வீட்டிலேயே 2 மந்திரி பதவி எடுத்துக்கிட்ட. என்ன சமூக நீதி? என்ன இடஒதுக்கீடு? நான் தேவர், கல்லருக்கு 1, மறவருக்கு 1, அகமடருக்கு 1, 3ல முடிச்சிட்டா. என் எண்ணிக்கை என்ன? அப்போ இது சமூக அநீதி. இதற்கு போராடியவர் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள். மறந்துராத தம்பி தங்கைகளே, அந்த மகனை நீ மறந்துராத. மண்டல் கமிஷன் கொண்டு வந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த பெருந்தகை நம்ம ஐயா ஆனமுத்தவர்கள். அதற்கு பிறகு அந்த கோட்பாட்டை உறுதியாக பற்றி கொண்டு பயணித்த பெருந்தகை நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்கப்புறம் அந்த கோட்பாட்டை உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் தான். இதெல்லாம் கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்தணும்.
நம்முடைய தாத்தா புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார். தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தற்காக்கணும்.